ஃப்ரெண்ட்ஸ், இது பிஸ்கு தக்காளி செடியாகும். பாருங்கள், பிஸ்கு தக்காளி செடியில் நிறைய காய்கள் கிடக்கு. நிறையவே விழுந்து கிடந்ததுன்னு பாருங்க. இப்படி குருவியெல்லாம் வந்து கொத்தி கொத்தி இது சாப்பிடும். எங்கள் அந்த மென்னுக்கு ஒரு லிச்சி மரம் நிற்கா, அதில் குருவி கூடு வச்சிருக்கு. அந்த குருவி வந்து இந்த குட்டி மரத்தில் இந்த கம்பில் வந்து தொங்கி உட்கார்ந்துருந்துட்டு கொத்தி சாப்பிடாத பார்த்துருக்கேன் தெரியுமா. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் காஞ்சி விழுந்து கிடந்தது. நான் எல்லாம் பறக்கி வச்சுருக்கேன். பாருங்க, இப்படி இருக்கும். இது இப்படி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கேட்டிங்களா. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, நல்ல கலர் கொடுத்துருக்கா பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டிங்களா. எத்தனை பேர் இதை இந்த பிஸ்கு தக்காளி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லணும்னா நிறைய இருக்குது. பார்த்தீங்களா. நம்ம பிஸ்கு தக்காளி பறிக்கிறதுல ஒரு சந்தோஷம்தான். சின்னதுலலாம் ரோட்டோரம் நிறைய நிற்கும். அப்போ இது என்னன்னு தெரியாது, பார்க்க மாட்டோம், அப்படியே போயிடுவோம். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாவ, வீட்டிலெல்லாம் பயிர்வாவ, ஏதாவது யாரும் தந்தால் கூட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாவ. நம்ம அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள் கூட போகும்போது இதெல்லாம் இப்படி சாப்பிடும்போது நம்மளும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வாவ், வித்தியாசமான டேஸ்ட்டு, வித்தியாசமான அனுபவம் நிறையவே இருக்குது. வீட்டில் போய் இருந்து ஒவ்வொரு நாட்டும் உரிச்சி சாப்பிட வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டேவட்டா இந்த வெள்ளரி கொடியில் பாருங்க நேருங்க, அது ஒரு வெள்ளரி குட்டி காய் கிடக்கு வருது. இப்போ தான் பிஞ்சி வெள்ளரி வரட்டு. இதை பிடுங்கி எடுத்தால் தான் அந்த வெள்ளரி எல்லாம் நல்லா வரும் கேட்டிங்களா. எனக்கு இந்த உடச்சி எடுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா இதில் வேறைய நல்ல ஒரு செடி வருது. என்ன செடி தெரியுமா பாருங்க, இது பேரிச்சப்பழம்னு நினைக்கிறேன், வளர்ந்தால் தான் தெரியும். தேங்க்ஸ் கை, பாய் பாய் பாய், தேங்க்ஸ். ஓகே, டேக் கேர் எவ்ரிவன்.